ஸோ எல்லாரும் ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுப்பிரமணிய ஞான கோவையில் இருக்கக்கூடிய ஞானாந்தம் 5ல் கடைசி 2 பாட்டை வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம பார்க்காம இருக்கோம். ஸோ அந்த பாட்டை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட் லைனை பாருங்கள், சைடில் போடுறேன். இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு புக்கை வாங்கி கையில் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஆடலாம் ரவி மதி சுடர் தான் 3. ரவின்றது 1, மதின்றது 2, சுடர் அப்படின்றது 3. ஓகே, இந்த 3 விஷயமும் ஆடலாம் ரவி மதி சுடர் தான் 3 அண்ட உச்சி தண்ணிலே தான் அடங்கி போகும். அதாவது இந்த ரவி மதி சுடர் அப்படின்ற இந்த 3 விஷயமும் அண்ட உச்சி தண்ணிலே தான் அடங்கி போகும். ஓகே, ஸோ இப்போ அதில் ஆடலாம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீட்டு பல்ஸ். ஏன் இது பீட்டு பல்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து இதயம் வந்து துடிச்சிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, லெப்டப்னு துடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஒரு அசைவை வந்து வெளிப்படுத்துது இல்லையா, அது ஆடுது இல்லையா. ஸோ அதை தான் இவர் ஆடலாம்னு சொல்கிறாரு. ஓகே, ஸோ உங்கள் உடம்பு ஃபுல்லாகவே இந்த மாதிரியான ஆட்டம்ன்றது வந்து இருக்குது, பல்ஸ் வந்து உடம்பு ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. ஸோ ஆடலாம் ரவி மதி சுடர் தான் 3 அப்படின்னா, இந்த ரவி அப்படின்றது கீழே சுவாதிஷ்டானத்திலிருந்து கழுத்து வரைக்கும், மதி அப்படின்றது கழுத்துலேருந்து தலை வரைக்கும். ஓகே, ஸோ இங்கே இருக்கக்கூடிய சக்கரங்களை ஆட்டணும், அதாவது இந்த இருக்க சக்கரங்களில் பீட்டையும் பல்ஸையும் கவனிக்கணும். ஆடலாம் ரவி மதி சுடர் தான் 3. இந்த சுடர் அப்படின்றது அருட்பெருஞ்சோதி கிடையாது. இந்த இடத்துல சுடர் அப்படின்றது நீங்கள் கண்ணை மூடி உட்காந்தீங்கன்னா தூரத்தில் சின்னதாக ஒரு நட்சத்திரம் தெரியும். ஓகே, இந்த நட்சத்திரம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, வெளியே ஒரு நட்சத்திரத்தை பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ட்விங்கிள் ஆகிட்டு இருக்கும் இல்லையா, மின்மின் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி நீங்கள் கண்ணை மூடிங்கன்னா தூரத்தில் சின்னதாக ஒரு நட்சத்திரம் தெரியும். இதை தான் வந்து இவர் சுடர் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஆடலாம் ரவி மதி சுடர்தான் 3. கீழே இருந்து தலைக்குள்ள வந்து அந்த சுடரோடு அது சேரும் போது அண்டத்துக்குள்ள அடங்கி போகும். 3வது லைனை பாருங்க, பாடலாம் பச்சையடா அண்டத்துள்ளே. ஓகே, ஸோ பாடலாம் பச்சையடா அண்டத்துள்ளே. இந்த 3 விஷயமும் ஒன்றா வந்து இந்த சுடரோடு சேரும் போது உங்களுக்கு பச்சை நிறத்தில் ஒரு ஒளி வந்து கிடைக்குமா. இந்த பச்சை ஒளி தான் உங்களுடைய அருட்பெருஞ்சோதி. ஓகே, ஸோ வள்ளார் சொல்வார் இல்லையா அருட்பெருஞ்சோதி அப்படின்னு, அது இதுதான். அவர் சொல்கிறார் பாருங்க, பாடலாம் பச்சையடா அண்டம் வாங்கி பாச்சடா உப்பையும் தான் அண்டத்துள்ளே. அதாவது இந்த பச்சை அப்படின்ற அந்த ஒளி வந்து உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னு சொல்கிறாரு. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, இந்த அருட்பெருஞ்சோதி கிடைச்சதுன்னா எல்லாமே கிடைச்சிது அப்படின்னு. கிடையாது, அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்குது. அருட்பெருஞ்சோதிலாம் அந்த ஜோதி தரிசனத்தை பார்க்குறது ரொம்ப பேசிக். ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே ஓரளவுக்கு வந்து அந்த விஷயம்லாம் ஆக்டிவேட் ஆகுதுன்னு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அவர் சொல்கிறாரு, அந்த பச்சை ஒளி உங்களுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா பாச்சடா உப்பையும் தான் அண்டத்துள்ளே. அதாவது கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துல அந்த உப்பு அப்படின்னு சொல்கிறது நம்மளோட சுவாதிஷ்டானத்தையும் சொல்லலாம், இல்லை அப்படின்னா சிஎஸ்எஃப்ையும் சொல்லலாம், ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே, பாச்சடா உப்பையும் தான் அண்டத்துள்ளே. பட் இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக ஒரு மெயின் ஃபோக்கஸ் தரது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சுவாதிஷ்டானம் தான். ஸோ பாச்சடா உப்பையும் தான் அண்டத்துள்ளே தேடலாம் திருக்கள்ளி பாலும் கூட்டி. ஓகே, திருக்கள்ளி பால் அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் உடம்புல இருக்குது, அதையும் நீங்கள் கூட சேர்த்து தில்லைப்பால் விட்டரைத்து, அதாவது கீழே இருக்க உப்பு, அதாவது சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய அந்த உப்பை கொண்டு வந்து தலையில் சேர்த்துட்டு திருக்கள்ளிப்பாலும் கூட்டி தில்லைப்பால் விட்டரைத்து, இந்த 2 விஷயம் திருக்கள்ளிப்பாலும் தில்லைப்பாலும் நீங்கள் தலையில் வச்சு கூடலாம் உப்பையும் தான் குவித்து மூடி. ஓகே, இது எல்லாத்தையும் தலைக்குள்ளே அப்படியே குவித்து மூடி வச்சிங்க அப்படின்னா கொண்ட மும்மண்டலமும் புதைத்தெடுத்து, அதாவது கீழே இருக்கிற அந்த எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து தலையில் வச்சு அந்த சுடர் வந்ததுக்கு அப்புறமா உப்பு, அதாவது சுவாதிஷ்டானத்தில் இருக்கக்கூடிய அந்த விந்து சக்தியை எடுத்துகிட்டு வந்து தலையில் வச்சு திருக்கள்ளிப்பாலும் தில்லைப்பாலும் கூட்டிட்டு அந்த மூடி 3 மண்டலம் தலைக்குள்ளே வச்சிங்க அப்படின்னா என்ன நடக்கும்னு அடுத்த லைனில் சொல்கிறாரு, எடுத்திடவே மெழுகு போல் திரண்டு நிற்கும். ஸோ இது எல்லாத்தையும் தலைக்குள்ளே 3 மண்டலம் மூடி வச்சிங்க அப்படின்னா அது மெழுகு மாதிரி திரண்டு நிற்குமா. எந்தெந்த சரக்கெல்லாம் இதமாய் நீரும் எடுத்து மிக தாம்பூரத்தில் நீரை வாங்கி, அதாவது அந்த தேவையான அந்த மெழுகு இருக்கும்போது தேவையான விஷயம்லாம் ப்ராப்பராக வந்து உங்கள் உடம்புக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அப்போது தாம்பிரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நீரை வந்து அதோட வாங்கி கலந்து நீங்கள் உட்கொண்டீங்க அப்படின்னா எடுத்து மிக தாம்பூரத்தில் நீரை வாங்கி அடங்காத வியாதியெல்லாம் மிரண்டு ஓடும். அதாவது அந்த மெழுகு இருக்கு இல்லையா, அந்த மெழுகுக்கு அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கான். அந்த மெழுகு இருக்கும்போது உடம்புல ப்ராப்பராக நடக்க வேண்டிய விஷயம் எல்லாம் நடக்கும். அந்த சமயத்தில் தாமிரம் அப்படின்னு சொல்கிறப்படுற அந்த நீரை வந்து எடுத்து அந்த மெழுகோட கலந்து நீங்கள் உட்கொள்ளும் போது, அதை உள்ளே தான் இருக்கும், ஆனால் அதை வந்து ப்ராப்பர் ப்ராக்டிஸில் நீங்கள் வந்து உட்கொள்ளும் போது
தீராத நோயெல்லாம் மிரண்டு ஓடுமா, எல்லா வித நோயும் வந்து தெரிச்சு ஓடும் அப்படின்னு வந்து முருகர் சொல்றாரு, நான் சொல்லலை. சரி, இப்போ அடுத்தது சொல்றாரு பாருங்க, தடுத்து மிக போகாமல் அண்டம் மேவி. அதாவது இந்த ப்ராசஸை எந்த வித தடையும் இல்லாமல் தலைக்குள்ள நீங்க பண்ணீங்க அப்படின்னா தன்மனமே சாட்சியாய் தவமே செய்து. அதாவது இதை வந்து நான் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்லாம் சொல்லாம உங்களோட மனசை சாட்சியா வச்சு நீங்க இந்த ப்ராசஸை பண்ணும்போது தவமே செய்து கடுத்து மிக தெரியாதே அகத்தியனே. அதாவது இந்த ப்ராசஸை ஒழுங்காக பண்ணி இதை விட்டுட்டு வேற எதையும் வந்து பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அகஸ்தியருக்கு முருகர் சொல்கிறாரு. கந்தன் நூல் இதில் வந்து 5ம் வந்து முற்றாகுது. அதாவது 5 பாட்டும் இதோட முடியுது அப்படின்னு வந்து அவர் சொல்கிறாரு. கந்தன் நூல் கருத்தறிவாய் 5ம் முற்றே. ஓகே, ஸோ இதுதான் வந்து இந்த கடைசி 2 பாட்டுக்கான விளக்கம். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேருக்கு இந்த ஷேர், லைக்கு, கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து மற்றவங்களுக்கு போய் சேரும், இந்த உண்மையான ஞானம். ஓகே, ஸோ இங்கே வெளியே போனீங்கன்னா நிறைய வந்து சொல்லுவாங்க, பட் இது எல்லாமே வந்து சித்தநூலில் இருக்கிறது, முருகர் டைரெக்டாக கொடுத்தது. பின்னாடி இருக்க புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அகஸ்தியர், போகராக இருக்கட்டும் எல்லாருமே அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நூட்களை வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது மக்களுக்கு போய் சேரணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதால உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு, ஆனால் நீங்கள் இதை கமெண்ட் பண்ணுறதால அதிகமான பேருக்கு இந்த விஷயம் போய் சேரும். ஓகே, ஸோ அதனால் உங்களுக்கு இப்படியும் புண்ணியம் வந்து சேரும். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இதை பாஸ் பண்ணுங்கள். எல்லாருக்கும் போகட்டும், எல்லாரும் வளரட்டும். ஏன் நம்ம மட்டும் இந்த ரகசியத்தை வந்து நம்மளுக்குள்ளே மட்டும் வச்சுக்கணும்? ஸோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ டாட்டா, பை பாய்.